தங்கம் திரும்ப 8000 போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இங்கேருந்து அதிகமாக ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1980ல் 6 மாதங்களில் தங்கத்தொகை விலை 4 மடங்கு கூடியது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அடுத்த 27 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை ஏறவும் ஏறாமல் இறங்கவும் இறங்காமல் ஒரே சீராக இருந்தது. நான் சொல்றது உலக சந்தையில அமெரிக்கன் டாலர்ல வர்த்தகமாகின்ற தங்கத்தினுடைய விலை. இப்போ ட்ரம்ப் வந்ததுல இருந்து கடந்த ஓராண்டு காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய அவர் ராணுவ போரும் பண்ணியிருக்கிறாரு, வர்த்தக போரும் பண்ணியிருக்கிறாரு. இது என்ன அக்கப்போர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த வர்த்தக போர். ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு விதமான வரிகளை அவர் விதிச்சு நிறைய பாடப்படுத்தினாரு. இப்போ கூட ஈரானும் அமெரிக்காவும் ஒமான் அப்படிங்கிற நாட்டுல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய கப்பல் படை அதெல்லாம் ஈரானை நெருங்கி வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வருது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கலாம் அப்படின்ற செய்திகளும் நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி போர் சூழல்கள்லாம் இருக்கும்போது தங்கம் விலை ஏறும். ஆனா இந்த தடவை ஒரு கூடுதலாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஏறுது அப்படின்ட்டு பல மீடியா சேனல்ஸ், யூடியூபு, டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாரும் இதை பிரபலப்படுத்தவே பார்க்குறவங்களுக்கும் அதுகிட்ட என்னங்க காலையில் வாங்கினா மத்தியானம் விலை ஏறிடுது, மத்தியானம் வாங்கினா சாயங்காலம் விலை ஏறிடுது, நம்மளும் கொஞ்சம் போய் வாங்குவோமே அப்படின்னு இதனுடைய ரிஸ்க், இதுல என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரியாம நிறைய மக்கள் இதுல விழுந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அது இல்லாம நிறைய பேர் பங்கு சந்தையில டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரியும் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கிரேஸ் வந்தது. நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், இது இந்த மாதிரி எந்த ஒரு அசெட் கிளாஸுமே ஒரு சீரான வேகத்துல மேல போனா அந்த சீரான வேகத்துல அது தொடர்ந்து மேல போகும். ஒரு உதாரணத்துக்கு காலையில ஒரு வாக்கிங் போறீங்க அல்ல ஜாகிங் போறீங்க, ஒரே சீரான வேகத்துல நடந்தாலோ இல்ல சீரான வேகத்துல ஜாகிங் பண்ணீங்கனாலும் உங்களால ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் வாக்கிங் போக முடியும். ஆனா உங்க ஒட்டுமொத்த எனர்ஜியும் கொண்டாந்து இறக்கி உசைன் போல்ட்னு மனசுல நினைச்சீங்கன்னு ஒரு 100 மீட்டர் 10 செகண்ட்ல கடக்கணும்னு நினைச்சீங்கன்னா 10 செகண்ட்ல 100 மீட்டர் கடந்துருவீங்க. நான் 2வது 10 செகண்ட்ல இன்னொரு மீட்டர் ஓட முடியுமா? அது உசைன் போல்ட்டாலே ஓட முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி இந்த தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதீதமாக ஏறிக்கொண்டிருக்கிறது.